தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆட்டத்தை ஆரம்பித்த 3 நபர்கள் அதிர்ச்சியில் அதிமுக. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் சார்பாக விருப்ப மனுக்கள் எல்லாம் வாங்கப்பட்டது. அந்த விருப்ப மனுக்களை பொறுத்த வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் எடப்பாடி பழனிசாமி எங்கள் தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என அவர்களால் அதிகாரப்பூர்வமாக விருப்ப மனுக்களையும் வாங்கியிருந்தாங்க. மொத்தமாக 10,175 விருப்ப மனுக்கள் என்பது வாங்கப்பட்டிருக்கு. மொத்தம் இருப்பது 234 தொகுதியில். அதில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டு 140 150 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அந்த 150 வேட்பாளர்களுக்கு 10,175 வேட்பாளர்கள் நாங்களும் போட்டியிடுகிறோம், எங்கள் தொகுதியில் எடப்பாடியும் போட்டியிட வேண்டும் என விருப்பமனையும் வாங்கியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 3 நபர்கள் விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. அவர்கள் யார், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பிலே விருப்ப மனு பெறப்பட்டு நேற்று முதல் நேர்காணல் என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவுடன் நேர்காணல் நடத்திட்டு வர்றாங்க. நேற்று காலையில் சேலம் மாநகர், சேலம் புறநகர் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிக்கும் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவுடன் நேர்காணல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி, அதாவது எடப்பாடி தொகுதியில் எம்எல்ஏமான எடப்பாடி பழனிசாமியின் தொகுதியில் சீட் கேட்டு 3 பேர் விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதனை எடப்பாடி பழனிசாமியே அறிவித்திருக்கிறார். எடப்பாடி தொகுதிக்கு 3 பேர் விருப்ப மனு கொடுத்துள்ளது அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. இது குறித்து அதிமுக கூறுகையில், பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேறு தொகுதிக்கு மாறினால் அந்த இடத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் விருப்ப மனு கொடுத்திருக்கலாம். அவ்வாறு தாக்கல் செய்த அந்த 3 பேர் யார் என விசாரித்து வருகிறோம் என தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒரே நேரத்தில் 119 பேரிடம் நேர்காணல். சேலம் மாநகர் மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளுக்கும் 119 பேரிடம் போட்டியிட விருப்ப மனு தெரிவித்த அனைவருடமே எடப்பாடி பழனிசாமியும் KP முனுசாமி பாத்தீங்க அப்படின்னா நேர்காணல் என்பது நடத்திருக்காங்க. அதே போல திண்டுக்கல் சீனிவாசன் ஆகிய மூவரும் சேர்ந்து தான் நேர்காணல் என்பது நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதிலே எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதியிலே நாங்கள் போட்டியிடுகிறோம் என 3 நபர்கள் விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விருப்ப மனு வாங்கி இருப்பது அதிமுக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதற்கு அதிமுக சொல்லக்கூடிய காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு தொகுதிக்கு போனால் அந்த தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலுமே, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு தொகுதிக்கு போக வாய்ப்புகள் என்பதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடப்பாடி தொகுதியிலே நாங்கள் போட்டியிடுகிறோம், எடப்பாடி பழனிசாமி வேறொரு தொகுதிக்கு மாற சொல்லுங்கள், நாங்கள் அந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம் என 3 நபர்கள் விருப்ப மனு, அதுவும் அதிமுகவின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை விருப்ப மனு வாங்கி இருப்பது அதிமுக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு நல்லதொரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் அதிமுக கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.